இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்ததான நாட்களில் அப்பொழுது காலம் பற்றதான சில யூத மத தலைவர்கள் சுமக்க முடியாத பலவிதமான பாரங்களை அவர்கள் அற்பமானவர்கள் மேலும் மிகவும் எளிமையான தாழ்மை கோட்டிற்குள்ளாய் காணப்படுகிற ஜனங்கள் மேல் சுமத்தினார்கள். இதனால் அந்த ஏழை எளிய ஜனங்கள் பலவிதத்திலும் ஒடுக்கப்பட்டார்கள். மனிதருடைய வாழ்க்கையிலே அன்பு, பாசம், இரக்கம், மனதுருக்கம் என்கிறதான இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இடமில்லாமல் போய் இருக்கிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணெய் இல்லாமல் திரிக்கருகி மங்கி எரியும் விளக்கை வெளியிலே எரிந்து விடுவது போல மனிதர்களுடைய வாழ்க்கையும் நாட்களில் அற்பமாய் எண்ணப்பட்டு காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ சிராய்க்கப்பட்டு இருக்கிறதான நாணல் புல்லை கூட அவர் உடைத்து போடுகிற தேவன் அல்ல. சில வேளைகளில் சில மனிதருடைய வாழ்க்கை இனி ஒன்றுக்கும் உதவாது என்று சமுதாயத்தால் தள்ளப்படலாம், ஏன் உற்றார் உறவினர்களால் தள்ளப்படலாம், குடும்பத்தார்களால் தள்ளப்படலாம். பாவத்தின் பாரத்தினால் மங்கி எறிகின்ற விளக்கை போல வாழ்க்கையில் இனி ஒரு நம்பிக்கை இல்லையே என்ற நிலைக்குள்ளாக தள்ளப்படலாம். சிராய்க்கப்பட்ட நாணனை போல பலனற்ற நிலைக்கு கூட தள்ளப்படலாம். இனி ஒன்றுக்கும் உதவாதவன், இனி இவள் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று கைவிடப்பட்ட நிலைமையில் கூட காணப்படலாம். ஆனால் அன்பு நிறைந்த நம்முடைய அருமை நாதர் இயேசு கிறிஸ்து உங்களை வா என்று அழைக்கிறார். பாவத்திலே வாழ்கின்ற பாவிகளின் ஆத்துமாவின் அவல நிலைமையை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவனாய் காணப்படுகிறார். அணிந்து போகின்ற விளக்கிற்கு புது எண்ணெய் ஊற்றி திரியை சுத்தம் செய்து பூமிக்கு வெளிச்சமாக அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த பூமியில் அற்பமானவர்களும் குப்பையும் தூசியும் என்று மனிதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறதான பொழுது அவர் உங்களை படுகொலிலிருந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்துகிற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி அவரிடத்தில் கடந்து வாருங்கள். அவருடைய திருப்பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அவரிடத்தில் அர்ப்பணிக்கின்றதான பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான காரியங்களையும் அவரை விசாரித்து உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பன் இடத்துல நம்மை அர்ப்பணிக்கலாமா? அவர் உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார், உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன் அப்பா. தகுதி இல்லாமல் காணப்பட்டதான எங்களை ஆண்டவரே நீர் தள்ளிவிடாத தேவன் ஆண்டவரே. எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளியாக, உம்முடைய மகனாக, உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாக்கியத்திற்காக, இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் ஆற்றுவீராக, தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சமாதானப்படுத்துவீராக. வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றி தேவன் விசாலத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இல்லை, தேசத்திலே இரக்கமும் இல்லை, தேசத்திலே சமாதானம் இல்லை, தேசத்திலே இரக்கமும் இல்லை, தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு அதி சீக்கிரமாய் மானிடனே இருக்கு.
நேசத்தோடு தேவனுக்கு வழக்கு, அதி சீக்கிரமாய் மானிடனே இருக்கு. வா இயேசுவண்டை வா வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம்